ரஜினியோட படையப்பா படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் ஆகியும் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த படம் ரீரிலீஸில் 2வது நாள் எவ்வளவு வசூலித்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேலும் ரீரிலீஸில் சாதனை படைக்குமா என்பதையும் பார்க்கலாம். ரஜினிகாந்த் பிறந்த நாள் கொண்டாட்டமாக அவரது ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து படையப்பா படம் ரீரிலீஸ் ஆனது. அதை கூட்டமாக சென்று தியேட்டர்களில் பார்த்துட்டு வராங்க ரஜினி ரசிகர்கள். ரஜினியின் படையப்பா திரைப்படம் அவரது பிறந்த நாள் அன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆனது. 1999ஆம் ஆண்டு ரஜினி மற்றும் KS ரவிக்குமார் கூட்டணியில் வெளியான இந்த படம் மீண்டும் தற்போது மறு வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. காலம் கடந்தும் கொண்டாடப்படும் ஒரு படமான படையப்பா படத்தை மீண்டும் திரையில காண ரசிகர்கள் ஆவலாக இருந்தாங்க. அதன் காரணமாக இந்த படம் ப்ரீ புக்கிங் அமோகமாக நடந்திருக்கு. ஒரு ரிலீஸின் படத்திற்கு சுமார் 2 கோடி வரை ப்ரீ புக்கிங் நடந்திருப்பது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. ப்ரீ புக்கிங்கிலே படையப்பா திரைப்படம் சுமார் 2 கோடி வரை வசூலித்ததாக தகவல்கள் கிடைச்சிருந்தது. மேலும் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டுமே கிட்டத்தட்ட 5 கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் 2வது நாள் வசூல் கிட்டத்தட்ட 4 கோடி இருக்கும் எனவும், ஒட்டுமொத்தமாக இந்த படம் இதுவரை 9 கோடி வரை தமிழ்நாட்டில் வசூல் செய்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. மேலும் முதல் நாளை விட 2வது நாளுக்கு அமோகமான வரவேற்பு கிடைத்திருப்பது உறுதியாக நாம் சொல்லலாம். தொடர்ந்து படையப்பா திரைப்படத்தோட ரீரிலீஸை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சி வருது. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத அளவிற்கு படையப்பா படத்தோட திரைக்கதை மற்றும் ரஜினி உட்பட அனைத்து நடிகர்களோட நடிப்பு அமைஞ்சிருக்கு. கடந்த 26 வருடங்களாக டிவியில் இந்த படத்தை பல முறை பார்த்த ரசிகர்கள் பெரும்பாலானோர் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை திரையில காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருவது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தான் ரீரிலீஸிலும் இந்த படம் வசூலில் சாதனை செய்ய துவங்கியிருக்கு. கண்டிப்பாக இதுவரை ரீரிலீஸ் ஆன படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டிய படங்களில் ஒன்றா படையப்பா இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் படையப்பா ரீரிலீஸின் மூலம் ரஜினி கண்டிப்பாக சாதனை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் முதல் 50 கோடி 100 கோடி கொடுத்த ரஜினி ரீரிலீஸிலும் படையப்பா மூலம் அதிக வசூலை ஈட்டி கண்டிப்பாக சாதனை படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.